இண்டெக்ஸ் ஃபண்ட் வெர்சஸ் ஆக்டிவ் ஃபண்ட். எதனால நீங்க வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றீங்க? ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ் ஃபண்ட் ஏன் பெஸ்ட்? நிறைய இண்டெக்ஸ் ஃபண்டே ஒரு 100க்கு மேலே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ நல்ல ரிட்டர்ன் பார்க்குறீங்க, அப்பா நல்ல ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்தது அப்படியே கீழே இறங்கிடும். அப்போ அந்த நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னடா அது அன்றைக்கே வந்து அதை எடுத்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்தியாவில் பொறுத்தவரையும் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்னென்னா நானும் NISM சர்டிஃபைடு, NISM சர்டிஃபைட் அது வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. பத்மநாபன் சாரோடைய பட்ஜெட் பத்மநாபன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்துக்கும் நான் வரவேற்கிறேன். நான் பிரவீன் சார். ஆக்சுவலி பத்மநாபன் சாரோட கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பத்மநாபன் சாரை வச்சே நிறைய பேர் வந்து கண்டென்ட்லாம் போட்டுருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய முரணான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அண்ட் சாருக்கு லைக் அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே அது நமக்கே தெரியும்னு வச்சிங்களேன், அது கரெக்டாக இல்லையான்றது. பட் ஆனால் இது வந்து ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்குள்ளார அண்ட் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோம், அதுக்கான கமெண்ட்ஸ் வருது, சோஷியல் மீடியாவில் வருது, அதாவது பொது இடத்துல வருது அப்படிங்கும்போது அதை பொது இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா சரியானதாக இருக்கட்டும். அப்போ சரியானதாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பொதுவாக இதுக்கு ரிப்ளை கொடுக்குறது அதெல்லாம் பொதுவாக நாங்கள் பண்ணுறது கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது, அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டிருந்தேன். இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். என்ன சிம்பிளான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வெர்சஸ் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே இருக்கட்டும், அண்ட் ஜென்ரலாக இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனல் இப்போ NDTV ப்ராஃபிட் அந்த மாதிரி சேனலில் ஒர்க் பண்ணுற ஆங்கராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்ல வேண்டியதுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஃபண்டு தான் வேணும், என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. இல்லை அந்த DY இன்வெஸ்டராக இருந்து ப்ராப்ளம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற இன்டர்வியூ இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபண்டு போதும், இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும் அப்படின்றாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு என்ன ஒரு 12% அந்த மாதிரி ஆவரேஜ் தான் நமக்கு வரும். ஒரு 12-13% இல்லை ஒரு 11% 10% இப்படியும் போகிற இது இருக்கு. அதிகப்படியாக ஒரு 12-13க்கு மேலே கூட போகிறது கிடையாது. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஒன்று போதும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் யாருன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு 10-20 இயர்ஸாக வந்து ஒரு பிஸ்னஸாகவும் சரி, இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கக்கூடிய இப்போ நீங்களா இருக்கட்டும், கௌஷிக் சார் இருக்கட்டும், இந்த மாதிரி ராம் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னன்னா ஆக்டிவ் ஃபண்ட் தான் பெஸ்ட் அப்படின்றாங்க. அதுக்கான அது ஏன் சொல்றீங்கன்றது நமக்கும் தெரியும் வச்சுங்களா, ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ எதனால நீங்கள் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ் ஃபண்ட் ஏன் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னதுன்னா டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்டு பாசிவ் ஃபண்ட் விச் இஸ் அ இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ், அது வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸாக, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இது மாதிரி நிறைய, அல்லது ஒரு ஃபார்மா இண்டெக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்டே ஒரு 100க்கு மேலே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே பிக்அப் த ஸ்டாக்ஸ். லெட் அஸ் சே ஒரு 30, 50, 100, 200 இந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த இண்டெக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 months கழிச்சு தான் அதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்லேருந்து ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் அதுலேருந்து வெளியில் போகும், புதுசாக ஏதாவது வரும். டில் சச் டைம் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த ஸ்டாக் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நல்ல ரிட்டர்ன் பார்க்குறீங்க, அப்பா நல்ல ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்தது அப்படியே கீழே இறங்கிடும். ஓகே, அப்போ அந்த நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னடா அது அன்றைக்கே வந்து அதை எடுத்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இது மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே பண்ணாததுனால அந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஏன்னா யாருமே எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது இட்ஸ் லைக்னோ இது மாதிரி. இப்போ என்ன ஒரு ஹோட்டலை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம போய் க்யூவில் நின்று காசு கொடுக்குறோம், காசை கொடுத்து இந்த டோக்கன் வாங்குகிறோம், டோக்கனோ பில்லோ வாங்குகிறோம், திருப்பி க்யூவில் நிற்கிறோம். இந்த டோக்கனை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துலேருந்து எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்றாங்க. எந்த விதமான உங்களுக்கு சர்வீஸ்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் வந்து அங்கே கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணாததுனால என்ன ஆகிடுது, அந்த ரேட்டு வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஃபைன் டைனிங் போனோன்னா உங்களை உட்காத்தி வச்சு அதுக்கு வந்து ஒரு ஏசி போட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் வேணுன்னா சாம்பாரில் இது வேணும்னா அது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே யாராவது ஒருத்தர் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், ஒருத்தர் சர்வ் பண்ணுறதுக்கு வருவார். நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இது பண்ணணும். இதே தான் அங்கே போயிட்டு வரும்போது நீங்கள் அங்கங்கே நின்று இது பண்ணணும். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஏன் வந்து அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு கம்மியாக கொடுக்குறேன்னா, தே ஆர் கட்டிங் த காஸ்ட். அதே மாதிரி
இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் பேசிவ் ஃபண்டில் வந்து எந்த விதமான ஃபண்ட் மேனேஜர் யாருமே இல்லாததுனால இட் இஸ் அ லோ காஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. பட் இங்கே என்ன பிரச்சனை வந்து என்ன வருது அப்படின்னதுன்னா, இன்னைக்கு வந்து யூஎஸ் ஒரு வளர்ந்த நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, பிகாஸ் அங்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனே விச் இஸ் ஓப்பன் டு பப்ளிக் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபண்டு வந்து இது மாதிரி வாங்கி விற்று ஆக்டிவாக மேனேஜ் பண்ணக்கூடிய பர்சனை விட இந்த பேசிவ் ஃபண்டு வந்து பெட்டர் ரிட்டனாக அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கு. அங்கே என்ன வாட் தேர் ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம மக்கள் என்ன அப்படின்னதுன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து 130 வருஷம் ஓல்டு, நம்ம 45 வருஷம் ஓல்டு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். இந்தியாவில் 4 to 5% ஆஃப் த பீப்புள் ஆர் ஒன்லி இன்வெஸ்டிங். அங்கே 70% ஆஃப் த பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங். இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து லோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நீங்கள் வந்து காஸ்ட் இஸ் ஆல்சோ ஆடட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஊரில் அந்த பர்டிகுலர் இது வந்து ஓரளவுக்கு நியாயம். பட் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான இது நமக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டியே வரல. ஒன்று, இன்னைக்கு பார்த்தோன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் வந்து நிறைய அனாலிஸ்ட் அதை பற்றிய ரிப்போர்ட்லாம் நிறைய பேர் ரெகுலராக பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியல. ஸோ தட் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் அல்லது ஒரு ரிசர்ச் அனாலிஸ்ட் இவங்க தான் போய் அந்த ஃபண்டெல்லாம் போய் என்ன ஏதுன்னு பார்த்து கொண்டு வராங்க. அதனால் இதுக்கும் பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதனால் இந்தியாவில் பொறுத்தவரையும் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு தான் பர்ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் 80% ஆஃப் த ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்பில் இருந்ததுனாலே அது லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த ரிமைனிங் 20 வந்து எதில் வேணாலும் அவங்க வச்சுக்கலாம். மிட் கேப்பில் வச்சுக்கலாம், ஸ்மால் கேப்பில் வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் கேஷ் கூட வச்சுக்கலாம். இது வந்து லார்ஜ் கேப்புடைய டெஃபினேஷன். மிட் கேப்புடைய டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து 65% ஆஃப் த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னதா இருந்ததுன்னா அது வந்து லார்ஜ் கேப் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரே சைடு மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே ஸ்மால் கேப், எல்லா ஸ்டாக்குமே மிட் கேப். அப்போ என்ன ஆகும் அப்படின்னதுன்னா, இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வில் டூ வெல் கம்பேர்ட் டு த ஆக்டிவ்லி மேனேஜ். ஏன்னா ஆக்டிவ்லி மேனேஜில் 65% தான் ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ வச்சுருக்கோம். இந்த ரிமைனிங் 35 வந்து சப்போஸ் அந்த ஃபண்ட் ஹவுஸில் அவங்க நிறைய லார்ஜ் கேப் வச்சுருந்தாங்க, லார்ஜ் கேப் மூவ் ஆகலை அப்படின்னதுன்னா அது இந்த இண்டெக்ஸை விட பர்ஃபார்ம் பண்ணாது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபாலிங் மார்க்கெட், இப்போ மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸாக கீழே விழும்போது என்ன ஆகும் அப்படின்னதுன்னா 100% ஸ்மால் கேப் உள்ளது இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக ஃபால் ஆகும். வேற இங்கே 65% தானே இருக்கு இல்லையா? அந்த 35% வந்து ஒரு மிட் கேப்லேயோ லார்ஜ் கேப்லேயோ இருக்கும்போது தட் கிவ்ஸ் குஷன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபாலிங் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பாருங்கள், ஒரு பீரியட்லேருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக விழுந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ நன் ஆஃப் த ஆக்டிவ் இண்டெக்ஸ் வில் பர்ஃபார்ம். புரியுதுங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து வில் ஃபால் மோர். புரியுதுங்களா? 100% இருக்குது. வேற ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வந்து அந்த அளவுக்கு விழாது. மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா மார்க்கெட்டில் வந்து 3 கைண்ட் ஆஃப் மார்க்கெட் இருக்கும். ஒன்று வந்து ஃபாலிங் மார்க்கெட், கீழே இறங்கக்கூடிய மார்க்கெட், இன்னொன்று ரைசிங் மார்க்கெட், இன்னொன்று வந்து ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ வந்து ரைசிங் மார்க்கெட் மட்டும் இருந்ததுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வில் டூ வெல். ஃபாலிங் மார்க்கெட் மட்டும் இருந்ததுன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வில். இந்த ரேஞ்ச் பவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச் பவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அது அங்கேயே இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் அப்படியே ஸ்டாக்னட்டாக இருக்கிற இடத்துல அப்போ தான் இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வந்து பர்ஃபார்ம். ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வந்து அவுட் ஆஃப் 3ல் வந்து 2/3 வந்து ஆக்டிவ்லி மேனேஜுக்கு வந்து அட்வான்டேஜ், 1/3 மட்டும்தான் இண்டெக்ஸுக்கு. சார் எனக்கு இதில் இன்னொன்றுமே என்னன்னா, ஆக்சுவலி ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம சொல்லுவோம், மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ பணம் பண்ண முடியும்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் தான் பணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம யூஸ்வலாக அது ஈவன் இது ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் யார் பார்த்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வாலட்டிலிட்டி மார்க்கெட் அண்ட் இன்னொன்று இறங்குற மார்க்கெட்டில் தான் உங்களால் அதிகமாக பணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஏறுற மார்க்கெட்டில் மட்டும்தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஆக்டிவ் ஃபண்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட் வந்து ஏற மார்க்கெட் மட்டுமே கிடையாது இல்லைங்க சார். அது
கீழே இறங்கும் மேலே ஏறும் இப்படி இருக்கிற மார்க்கெட்ல ஆக்டிவ் ஃபண்டை விட அப்போ பார்த்தா சரி இண்டெக்ஸ் ஃபண்டை விட அப்போ பார்த்தா ஆக்டிவ் ஃபண்ட் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏன்னா பேசிக்காக எப்படி பார்த்தாலே லைக் பேசிக் கான்செப்டே வந்து இண்டெக்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சா ஏறிக்கிட்டே இருக்க போதில்லை, ஏற்ற இறக்கங்களோட வந்துகிட்டு தான் இருக்க போகுது. அப்படி பார்த்தோம்னா பணம் எதில் பண்ண முடியும்னா எதில் வாலட்டில் அதிகமாக இருக்கோ, எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஏறும் போது ரெக்கவர் ஆகும்போது பணம் பண்ண முடியும். கரெக்ட் தானே சார் நான் சொல்கிறேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இறங்குது, ஓகேங்களா? இப்போ இறங்கும் போது லெட்டஸ் அஸ்யூம் ஸ்மால் கேப் வந்து 50% இறங்கியிருக்குன்னு வச்சுங்க. இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ 100 ரூபா உள்ளது 50% இறங்கினா எவ்வளவு? 50 ரூபா. வேறஸ் நம்ம வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் ஃபுல்லாக விழாது. அதில் கொஞ்சம் பிகாஸ் மிட் கேப் லார்ஜ் கேப் கொஞ்சம் கேஷ்லாம் வச்சுக்கிறதுனால அதோடைய ஃபால் வந்து 40%ன்னு வச்சுங்க. அப்போ என்னாச்சுன்னா ஃபாலிங் மார்க்கெட்டில் என்னாச்சு, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுடைய வேல்யூ 60, இதோடைய வேல்யூ வந்து 50. இப்போ ரைசிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரைசிங் மார்க்கெட்டில் என்ன ஆகுது, இந்த ஃபண்டு அந்த 60க்கு வந்துருந்தது இல்லையா, இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 120% மேலே இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ 120% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னதுன்னா 50 ஆயிருக்கு, 50ல் 120% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. அதாவது 100 வந்து 50 ஆகி இன்னைக்கு 110 ரூபா வந்துருச்சு. கரெக்டா? இப்போ இது வந்து 100 வந்து 60 ஆச்சா, இது வந்து 120% ஏறாகல. இது வந்து என்ன ஆயிருக்குன்னா 40, இது வந்து 100% தான் ஏறி இருக்கு. அதாவது இண்டெக்ஸ் வந்து 120 ஏறி இருக்கு, இது வந்து 100 தான் ஏறி இருக்கு. இப்போ என்ன ஆச்சு, 100 வந்து 60 ஆச்சா. இப்போ 60 வந்து 100% ஏறினதுன்னா இது என்னாச்சு, 120 வந்துருச்சு. அது 110 தான். இது ஆக்டிவ் ஃபண்ட் சொல்றீங்க. ஆக்டிவ் ஃபண்ட் 120, இண்டெக்ஸ் ஃபண்ட் 110 தான். ஸோ இதுதான், அதாவது என்னன்னா நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல ஒன்றா என்ன பண்ணா, யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னதுன்னா ஒன்லி நாங்கள் வந்து ஆக்டிவ் தான் சொல்லுவோம். ஏன் ஆக்டிவ் சொல்லுவோம் அப்படின்னதுன்னா அதில் தான் எங்களுக்கு லாபம். இது வந்து என்னென்னா இந்த மாதிரி கமெண்ட் சொல்கிறதுனால நீங்கள் வந்து என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாததுனால யாருமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அவர் ஒர்க்கு, அதனால நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நீங்களும் வந்தீங்க அப்படின்னதுன்னா பண்ணலாம், நீங்கள் வரல அங்கேயே பண்ணீங்கனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து யூ ஹாவ் அ ஒப்பீனியன் அபவுட் இண்டெக்ஸ் ஃபண்டு. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் தப்புன்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் தப்புன்னே உங்களுடைய பார்வையில் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ரைட்டுன்னு நினைக்கிறதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நடுவில் உங்களுக்கு ஒரு தேவை வருது அல்லது மார்க்கெட் ஏதாவது ப்ராப்ளம்னா பயந்து ஓடி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கேட்டால் என்னை மீட் பண்ணுவாங்க, சார் நான் இன்றைக்கே போட்டேன் சார், ஆனால் அந்த விடும்போது நான் கொஞ்சம் பயமாக இருந்தது போயிட்டேன். மார்க்கெட் கொஞ்சம் 10-20% இதுதான் வந்து நடந்துக்கிட்டே இருக்க வழிய. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஆக்டிவ். அண்ட் அகெயின் ஆக்டிவில் வந்து இன்றைக்கி நிறைய நியூஸ் வருது, என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எந்த வியூ ரைட்டு என்னங்கிறது உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும். இப்போ வந்து when you are hand hold by ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா, சார் நீங்கள் இது சொல்கிறீங்க, அவர் இது சொல்லியிருக்காரு, எதனால் அவர் இது சொல்லியிருக்காரு, நீங்கள் எதனால் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். அப்போ வந்து வில் பி பெட்டர். அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே சஸ்பிஷன்லேயே இருக்கும், இவர் சொல்கிறது ரைட்டா அவர் சொல்கிறது ரைட்டா என்ன எதுன்னு இப்படியே இந்த கன்ஃபியூஷன்லேயே கடைசியில் வந்து எதுவுமே பண்ணாமல் போய்டுவேன். அதுதான் உண்மை. ஆக்சுவலி என்னன்னா இல்லை அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறது பிடிக்குதுன்னா அவங்களை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணுறவங்க முதல்ல அவங்க யார், முதல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, அவங்க வந்து ஆம்பியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, செபியோட பாலிசி எல்லாத்தையும் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, ஒரு சர்டிஃபைடா, அவங்களுக்கு ரெப்புடேஷன் இருக்கா, அவங்க எவ்வளோ பேர் அவங்க கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுத்து ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 550 crores இல்லைங்க சார், 550 crores நீங்கள் வந்து கிளைண்ட்ஸோட பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போனால் நல்லது. இன்னும் இல்லைன்னா நியூஸில் எப்படி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க சார், ஏன்னா ஒரு பையன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு அப்படின்னு எவ்வளோ வாங்கினா 20 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னாங்க. சரி, யார் அந்த பையன், இல்லை ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் அவங்களோட கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு பணம் ஒருத்தர் கொடுக்குறேன்னா ஏசி மெக்கானிக் பண்ண அவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறான்னா அவன் ஏன் ஏசி மெக்கானிக்காக வரான்? ஸோ இது இந்த டிஃப்ரென்ஸ், இந்த கான்ட்ரவர்ஷியல் தான். குயிக் பண்ணணும், ஒரே நாளில் பணக்காரனாகணும்னு ஆசைப்படுற மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம்
அதை தெளிவாக யாருக்கிட்ட நம்ம கொடுக்குறோம், யாரோடைய கைட்லைன் லைக் யாரோட கைடன்ஸோட நம்ம பண்ணுறோம் அப்படின்றத மக்கள் மறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம எப்பயுமே சொல்கிறதுன்னா, நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒரே நாள் சைக்கிள் ஓட்டி கற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான். இங்கே கீழே விழுந்து அடிபட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலான விஷயம் தெரியும். ஒன்று, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ரெண்டாவது, எவ்வளோ கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ கிளைண்ட்ஸோட எவ்வளோ மணியை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ பத்மநாபன் சாருக்கு 550 crores இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறையா எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ரெண்டு பாருங்கள். இன்னொன்று, ஆம்பி ரெஜிஸ்டர்டான்னு பாருங்கள், NSIM சர்டிஃபைடான்னு பாருங்கள், அந்த செபி கைட்லைன்ஸாக அவங்க பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறாங்களான்றத பாருங்கள். அது என்ன தெரியலனா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அட்டாக்ஸ் இருந்தாங்கன்னா கூகுளில் கூட நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணுறது விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ நிறைய பேர் NISM சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. சரி, என்கிட்ட இருக்குங்க சார். யார் வேணாலும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் என்னென்னா, நானும் NISM சர்டிஃபைடு. NISM சர்டிஃபைட் அது வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நான் வந்து என்னென்னா, கடந்த 17 வருஷமாக ஃபுல் டைமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? அண்டு நான் வந்து ஏதாவது தவறுதலாக ஏதாவது சொன்னோன்னா, நான் வந்து ஆம்பியுடைய கைட்லைன்ஸ்குள்ளே உட்பட்டவன். நான் வந்து இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது. இப்போ அங்கே பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா, பாதி பேர் வந்து வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்க வேண்டியது. அவங்களுடைய நாலேஜ் எல்லாமே புக்கிஷ் நாலேஜ். அவங்களுடைய ஒரே எய்ம் வந்து என்னென்னா, அதாவது ஒரு ப்ரொஃபஷனலை வந்து பேட் மவுத் பண்ணணும், இதுதான் பெட்டர். அவங்களுக்கு வந்து இதை வந்து யாருமே இந்த மாதிரி சொல்கிறவங்க யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? ஒன்றுமே கிடையாது. சிலர் சொல்லுவார், அவங்க வந்து நான் ஸ்மால் கேப்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸ்மால் கேப் ரிஸ்க்கு, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணல. ஸ்மால் கேப் ரிஸ்க்குன்னு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்மால் கேப்பில் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்மால் கேப்பில் பணத்தை போட்டு இப்போ 17 வருஷமாக நீங்கள் சர்வை பண்ண முடியுமா? அப்படின்னதுன்னா மார்க்கெட் வில் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவிலே இல்லை, ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A to Z அபவுட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறார். இஸ் நாட் அ குவாலிஃபைட் பர்சன், இஸ் நாட் லிவிங் இன் இந்தியா, பட் இஸ் டெல்லிங் நான் வந்து ஐ எம் டீச்சிங் A to Z. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் என்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறது கிடையாது. யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அவங்க வந்து ப்ராக்டிஸிங் பர்சனாக ஒரு விஷயங்கள் வந்து ஈவன் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா, ஒரு டாக்டர் சில பேர் படிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் படித்தேன்ப்பா, பட் ஐ எம் நாட் அ ப்ராக்டிஸிங் டாக்டர். அதனால் அவங்கள்ட்ட கேட்டேன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதோ நான் படித்தேன், பட் நவ் ஐ ஹவ் சேஞ்ச் மை ப்ரொஃபஷன் அப்படிம்பாங்க. ஸோ டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர், வெதர் யூ ஆர் ப்ராக்டிஸிங் இட் ஆர் நாட். ஸோ ப்ராக்டிஸிங் பண்ணுறவங்கள நீங்கள் பாருங்கள். அண்டு அவங்க வந்து எவ்வளோ நீங்கள் சொன்ன எவ்வளோ கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நான் பார்க்குறதே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணால் தான் நீங்கள் திருப்பி அடுத்த கமெண்ட் போடணும். நான் அதை ஜஸ்ட்டு சிம்பிளி இக்னோர் பண்ணோம் அப்படின்னதுன்னா, நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திருப்பி என்னன்னு சொல்லிட்டு ஐ சிம்பிளி இக்னோரிங். ஒன்ஸ் இன் வேல் ஐ ரெஸ்பாண்ட். மோஸ்ட்லி பண்ணுறதே கிடையாது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா அதில் எடுத்துங்க. இல்லை ஒரு விஷயம் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மாறுபட்டு இருந்ததுன்னா, லெட் அஸ் ஹேவ் அ ஹெல்த்தி டிபேட். இதை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலைன்னா தாராளமாக நம்ம பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒன்றும் புரியாமல் உங்களுடைய அறியாமையை வந்து நீங்கள் அங்கே கமெண்ட்டாக போட்டிங்கன்னா, யூ ஆர் ஒன்லி எக்ஸ்போசிங் யுவர் இக்னரன்ஸ் டு த மாஸ் மீடியா. அதனால் எனக்கு என்ன நீங்கள் வந்து கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். உண்மைதாங்க சார். ஆக்சுவலி இதில் இன்னொரு நீங்கள் அந்த புக்கிஷ் நாலேஜ் அப்படின்னு சொன்னதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நானுமே NISM சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். நானும் NISM சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் தான். பட் ஆனால் அட்வைசர் ப்ராக்டிஸிங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் அதனால தான் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் லைக் பிஸ்னஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் அது முடிக்கல. நான் முடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இருக்கிற கண்டென்ட் பேசுகிறோம், அதுக்காக நான் முடிச்சது. இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் உண்மை அப்படின்னா, நான் என்ன புக்கிஷ் சொன்ன மாதிரி புக்கிஷ் நாலேஜ் தான். இன்னும் இப்போ சப்போஸ் நான் வந்து எனக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னா, எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சரி ஓகேப்பா, இவர் 5 இயர்ஸ் இருக்காரு. இப்போ தான் போன டைம் பத்மநாபன் சார் சேனலில் பார்த்தேன், இவங்க ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ப்ராக்டிஸிங் ஏன் முக்கியம்னா, சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ரிஸ்க். இப்போ ஃபிஷ் சாப்பிட்டா நிறைய பேருக்கு அலர்ஜி வரும். அது எப்போ அலர்ஜி வரும்னா, நான் சாப்பிட்டு பார்த்தேன், இல்லைப்பா எனக்கு ஃபிஷ் வத்தா ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜி வரும்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப முடியாது. அண்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சேலத்தில் வச்சிருக்காரு. அவரே ஆர்த்தோ டாக்டர் தான், MD முடிச்சிருக்காரு, MBBS முடிச்சு MD முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஆர்த்தோ பற்றி கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு கேட்டால், இல்லைடா நான் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறேன், நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட. ஸோ அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. சப்போஸ் சார்ட்ட கைடன்ஸ் வேணால் டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் வந்து சாரை பார்க்கலாம். ஸோ அதனால் சரியான நல்ல முதலீடு பண்ணோம் அப்படின்னா, அது சரியான முதலீட்டு வழிகாட்டுதல் பண்ணுற ஒரு நிபுணர்கிட்ட போகிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். And thank you for watching this video and thank you so much, sir. Thank you very much.